தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மதுரை மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகிற கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியுடைய தலைவர் அருமை சகோதரர் KM ஷரீப் அவர்களே, கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பேற்றக்கூடிய அருமை தொண்டர்கள் ஜலால் முகமது அவர்களே, இஸ்மாயில் அவர்களே, தமிழ் ஜெயிலானி அவர்களே, சையத் யூசுப் அவர்களே, ரபிக் ராஜா அவர்களே, எனக்கு பின்னாலே கண்டன உரை நிகழ்த்திருக்கக்கூடிய தமிழ் தேச மக்களுடைய தலைவர் என்னுடைய ஆருயிர் நண்பர் மீதா பாண்டியன் அவர்களே, தமிழக மக்கள் கட்சியுடைய தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, மேடையில் வீட்டிற்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியுடைய நிர்வாகிகளே, என்னோடு வருகை இருக்கக்கூடிய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மதுரை மாநகர் தொழிற்சங்க செயலாளர் கொடிமங்கலம் சசிகுமார் அவர்களே, மதுரை மேற்கு 2ஆம் பகுதி கழக செயலாளர் பேச்சுமுத்து அவர்களே, திரளாக திரண்டக்கூடிய தாய்மார்களே, பெரியவர்களே, இஸ்லாமிய நண்பர்களே, பொதுமக்களே, காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக தொடர்ந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை, பல்வேறு பொதுக்கூட்டங்களை அந்த அமைப்பின் சார்பில் அருமை சகோதரர் KM ஷரீப் அவர்கள் தமிழகம் முழுவதும் நடத்தி வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மதுரையிலே மாப்பாளையத்திலே சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்பாக இன்றைக்கு முதல்வராக பொறுப்பேற்றக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சார காலத்திலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலும் சரி, நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக விடுதலை செய்வோம் என்கின்ற அவருடைய தேர்தல் வாக்குறுதி அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர், இன்றைக்கு முதலமைச்சர் நாடு முழுவதும் பரப்புரையாற்றினார். அது மட்டுமல்ல, அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியுடைய பொதுக்கூட்டங்களிலும் இந்த வலியுறுத்தி பேசினார்கள். ஈழத்தமிழர் நம்முடைய பேரறிவாளர்கள் உள்ளிட்ட 7 பேருடைய விடுதலைக்காகவும் நாங்கள் நிச்சயமாக சட்ட போராட்டம் நடத்துவோம் என்று சொன்னார்கள். ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கு 7 ஈழத்தமிழுடைய ஒரு நீண்ட போராட்டம், சட்ட போராட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசு பங்கெடுத்து நளினி உட்பட 7 பேரை விடுதலை செய்திருக்கிறார்கள், வரவேற்கிறோம். ஆனா இந்த 25 ஆண்டுகள் சிறையில் இன்னும் சொல்லணும்னு சொன்னா தண்டிக்கப்பட்டவர் கூட இல்ல, விசாரணை கைதியாகவே ஒரு ஜனநாயக நாட்டில் இங்கே விசாரணை கைதியாகவே 14 வயது, 18 வயது, 19 வயதுல கைது செய்யப்பட்டவங்களை 25 வருஷமா அவங்க இளமையை கழித்து சிறையில கொடுமையா வச்சிருக்கிற கொடுமையை ஒரு ஜனநாயக நாட்டில் தமிழகத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மதச்சார்பின்மையை கடைபிடிக்கக்கூடிய இயக்கம். ஆனால் 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எங்களை போன்றவர்கள் சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்களை சந்தித்து பேசினோம், முதலமைச்சர்கிட்டே பேசியிருக்கிறோம். நாங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி குழுவை போட்டிருக்கோம். அந்த குழு விசாரிக்கட்டும். எத்தனை வருஷமா? 2 வருஷமாவா? அது சில செக்ஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த போலீஸ்காரங்க ஃபிட் அப் செக்ஷன் போட்டுறாங்க, வழிப்பறி செக்ஷன் போட்டுறாங்க, அது பொது மன்னிப்புல வராது, அதனால நாங்க களைய வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா
2 ஆண்டுகள் கடந்துருச்சு, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, குழு போட்டாலே கிடப்பில தூக்கி போட்டு அர்த்தம். இது அவசரமாக அவசியமாக உடனடியாக செய்ய வேண்டிய வேலை. வயதானவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, எந்த விதமான தவறும் செய்யாதவங்க, இன்னும் சொல்லணும்னா சிக்கந்தர் அப்படின்ற